ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உள்ள வீடியோ கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நேரடி பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஆம்பிள் பிளேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5.1 டிடி ஆம்பிள் பிளேயர் தான் நீங்கள் நம்ம கொண்டு வந்துக்கிறோம். இதோட பட்ஜெட் என்னங்கிறது நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இதோட பட்ஜெட் பார்த்தா உங்களுக்கு 10,000 பட்ஜெட் வரும். அதாவது 10,000 ரூபாய்க்கு நம்ம இந்த ஆம்பிள் பிளேயர் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம 12,000 15,000 அந்த மாதிரி ரேட் டிஃபரன்ஸில் நிறைய கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆம்பிள் பிளேயர் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால ஒரு ஆஃபர் ப்ரைஸாக நம்ம வந்து 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லா நண்பர்களும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஃபியூச்சர்ஸ் என்ன, இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, போர்டு என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா, நம்ம இதில் வந்து அஸ்டா கிட் 5.1 அஸ்டா கிட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் டால்பி டிடிஎஸ், டால்பி டிஜிட்டல் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் ப்ரோலாஜிக் 2 இருக்குது, பிசி மூடு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இதில் நீங்கள் இன்புட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா HDMI ARC கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், கோயாக்சில், யாக்ஸ் 4 இன்புட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் மற்றபடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். யூஎஸ்பி வந்துடும். எஸ்டி கார்டுமே நம்ம இதில் டேட்டா நீங்கள் எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பட்டன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ரிமோட் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் பட்டன்ஸ்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மற்ற நிறைய கிட்ஸில் இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்காது. ஏன்னா சில சமயத்தில் ரிமோட் எங்காச்சும் வச்சிருவோம், அதை தேடி எடுக்கிற மாதிரி சமயத்தில் நம்ம ஆன் பண்ண முடியாது. ஒரு பாட்டு கேட்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் கேட்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை சொல்லிச்சுன்னா தான் இந்த பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தா, நம்ம ஸ்டாண்ட் பை பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மோட் இருக்கு. 5.1 2.1 செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து நான் 2.1 மட்டும்தான் கேட்பேன், ஒரு மெலோடி சாங் அந்த மாதிரி போட்டு கேட்கும்போது எனக்கு சரௌண்ட் வேண்டாம், 2.1 மட்டும் கேட்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிமோட்டில் போய் 2 வால்யூமே கட் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் டேட்டாவே 2.1 மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பென் டிரைவில் போடும்போது மற்ற யூஎஸ்பி போர்ட்லையாட்டவே இதில் பாட்டு மாற்றுறதுக்கு உண்டான நெக்ஸ்ட் பட்டன், ப்ரிவியூ பட்டன், பாஸ் அண்ட் பிளே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா என்கோடர். இதில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்துடும். அடுத்து சப்வூஃபர் வால்யூம்னு பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர் வால்யூம் தனியாகவே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆம்பில் எல்லாமே 2 வால்யூம் வர இடத்துல எல்லாமே நம்ம சப்வூஃபர் வால்யூமான தனியாகவே கொடுத்துருப்போம். அப்புறம் இதில் உள்ள யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிள் பிளேயர் போர்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம இதில் எல்லா ஆம்பிளையுமே நம்ம யூஸ் பண்ணுற பவர் ஆம்பிள் பிளேயர் போர்டு என்னென்னு தெரியும்னா மாஸ்பெட் தான் போடுவோம். அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. நம்ம ஆம்பில் போடுற எல்லா போர்டு ஐட்டம்ஸுமே நம்ம வந்து மாஸ்பெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம 5 சேனல் மாஸ்பெட் போர்டு யூஸ் பண்ணுவோம். 5 சேனல் மாஸ்பெட் யூஸ் பண்ணுவோம். சப்வூஃபருக்கு மாஸ்பெட் தான் போடுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டா நம்ம 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ரெகுலராக நம்ம ஆப்பர் ஆம்புக்கு வர எல்லாமே நம்ம 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். அது டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கிறோம். கெப்பாசிட்டருமே 10,000 மைக்ரோ ஃபேரட் போட்டிருக்கிறோம். அப்புறம் இன்னொன்று யூனிக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பட்ஜெட் கம்மியாக இருக்குது, இதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். இதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கம்பல்சரி வந்துடும். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ரிமோட் கிட்ட ஐட்டத்து எல்லா போர்டுலையுமே டீகோடர் யூஸ் பண்ணுற ரிமோட் கிட்ட எல்லா ஆம்பிளையுமே கம்பல்சரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து கிட்டுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா தனி எஸ்எம்பிஎஸ் கொடுத்துருப்போம். அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்க மாட்டோம். கிட்டுக்கு ஒரு 5 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் கொடுத்துருப்போம். எப்படிடா இவ்வளோ ஐட்டத்தை உள்ள கொடுத்துட்டு இந்த ரேட்டு கொடுக்குறான்னு நீங்கள் யோசிக்கலாம். கம்பல்சரி டெசிபிள் ஆடியோனால அந்த ரேட்டு கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஐட்டமே நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி போடுறதோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், போர்ட் ஆகட்டும், எல்லாமே நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறங்காட்டி இந்த ரேட்டு கம்பல்சரி என்னால் கொடுக்க முடியும். இது ஒரு அரிய வாய்ப்பாக எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல்ஸ்லேயே 15,000 20,000 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து ஆஃபர் ப்ரைஸாக சொல்லி கொடுத்துருக்குறோம். இதை வாங்கி யூஸ் பண்ணு. கம்பல்சரி ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இந்த ஆம்புக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒன்லி ஜிபே, ஃபோன்பே மட்டும்தான் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒன்லி ஜிபே பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது, வச்சுக்கலாம். அதிகபட்சம் 1 or 2 டேஸ்லேயும் உங்கள் கைக்கு வந்து ஷிஃப்டிங் ஆயிரும். அது இந்த பொருள் வந்து கொரியரில் வந்து உங்கள் கைக்கு சேர வரைக்கும் பொருளுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. எந்த டேமேஜ் எது ஆச்சுனாலும் கொரியர் சார்ஜ்லேருந்து ஆம்புக்கு வரைக்கும் ஃபுல்லாக வாரண்டி கவர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவோம். ஆம்ப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.